நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. ஈரான் இஸ்ரேல் மேல பண்ண தாக்குதல் தான் இது. அது ஏன் இவ்வளவு பேசப்படுது? இந்த அயன் டோம்னா என்ன, அது எப்படி செயல்படும், அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த அயன் டோம்ங்கிறது இஸ்ரேலோட ஒரு பாதுகாப்பு டிஃபென்ஸ் சிஸ்டம். சோ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இஸ்ரேலை நோக்கி மிசைல்ஸ் எல்லாம் தாக்குதல் பண்ணாங்கன்னா அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே பாதி வழியிலே தடுத்து தாக்கக்கூடியது. அண்ட் இப்படி தடுத்து தாக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே மாக் 2.2 ஸ்பீட்ல டிராவல் பண்ணுமா, அதாவது சவுண்டோட 2 டைம்ஸ் அதிகமான ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு மிசைல்ஸ் எல்லாம் பாப்புலேட்டட் ஏரியால தாக்கக்கூடியதா இருந்தா மட்டும் தான் தடுக்குமா. அதே பாப்புலேஷன் இல்லாத ஏரியாவுக்கு மிசைல்ஸ் போச்சுன்னா அந்த மிசைல்களை தடுக்காது. இது வரைக்கும் இஸ்ரேலோட இந்த அயன் டோம் 5000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான தாக்குதல்களை தடுத்திருக்குதான். ஆனா நேத்து ஈரான் இஸ்ரேலை நோக்கி நடத்தின தாக்குதல்ல ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்ன ஹைப்பர்சானிக் அப்படின்னா, சவுண்டை விட பல மடங்கு அதிகமான வேகத்துல டிராவல் பண்ணக்கூடிய மிசைல்ஸை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அவங்க நூத்துக்கணக்கான மிசைல்ஸை இஸ்ரேலை நோக்கி தாக்கியிருக்காங்க. அதுல சில மிசைல்ஸ் மட்டுமே உள்ள வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. சோ இதை பத்திலாம் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது போல நிறைய இன்னும் இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.